என்னுடைய எண்ணம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என் நண்பனினுடைய எண்ணம் என்ன என்று எனக்கு தெரியாது. என்னுடைய நண்பன் எதை பார்த்து கொண்டிருந்தான் என்று தெரியாது என்று சொன்னேன் அல்லவா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சுக்குவான், ஒரு லைன் விடாம படிப்பான், நூலகத்திலே உட்கார்ந்துருப்பான். நண்பர்களே, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்தது. நான் முதல்ல எழுதின ஒரே எக்ஸாம் அதான். காவல்துறை அதிகாரியா நான் தேர்வாயிட்டேன். என்னுடைய நண்பனுக்கு கிடைக்கல. நான் வந்துட்டு சொன்னேன், ஏன்டா எப்ப பார்த்தாலும் இந்த நூலகத்தையே கட்டி அழுதிய, நீ மைதானத்துக்கு வந்தா எஸ்பி ஆயிருக்கலாம்லன்னு சொன்னேன். பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வினை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே காக்கி உடை அணிந்து சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய தாயுடனும் தந்தையுடனும் குடிபுகுந்தேன். இதை எனக்காக சொல்லல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். ஒண்ணு நூலகத்தில் இரு, இல்லைன்னா மைதானத்தில் இரு. ரெண்டு இல்லாம ரோட்ல இருந்தா கடைசி வரைக்கும் ரோடு தான். எங்கே இருக்க வேண்டும் என்பதை நீ மனதில் இப்போதே முடிவு செய்து